அடிச்சிருக்கீங்க மேடம் 8000 கூப்பன். சோ அத பத்தி நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா இல்லத்தர தேர்தல் மட்டுமல்ல திமுக தேர்தல் அறிக்கையை உருவாக்கிற சவாலா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் அந்த இல்லத்தரசிகளுக்கு 8000 கூப்பன் அப்படின்றது வந்து அவங்களுக்கான பயன் மட்டும் கிடையாது, வியாபாரிகள் தொழில் வளர்ச்சி அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை வந்து நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கீங்க. சோ அந்த 8000 கூப்பனை அதை எப்படி தயார் பண்ணீங்க, அதை பத்தி ஒரு வாரம். இப்போ வந்து ஒரு பொருளை வந்து கொடுக்கும் பொழுது அவங்க வீட்டில் அது இருக்கலாம், அவர்களுக்கு பயன்படுத்த முடியாத ஒரு சூழலாக இருக்கலாம், தேவையில்லாத ஒன்றாக இருக்கலாம். அதனால் ஒரு சாய்ஸை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள் நினச்சாங்க. அதனால தான் வந்து இந்த கூப்பனை கொடுத்து அவங்க வீட்டில் ஒருவேளை இருக்கக்கூடிய பொருளையே அப்கிரேட் பண்ணுறதுக்கும் அது பயன்படும். இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு அவங்களுக்கு எது தேவை என்று நினைக்கிறார்களோ அதை அவர்கள் வாங்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நிச்சயமாக அது பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள், ஏன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் அருகில் இருக்கக்கூடிய கடைகளில் தான் போய் அவங்க வாங்க போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு அது மிகப்பெரிய அளவில் பயனுள்ளதாக இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரர்ஸும் இருப்பாங்க, தொழில் முனைவோர்கள், அவர்களுக்கும் அது பயன்படக்கூடிய வகையிலே நிச்சயமாக தேர்தல் அறிக்கை வளர்ச்சியை மையப்படுத்திய தேர்தல் அறிக்கை. எப்பொழுதும் போலவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை மக்களிடம் சென்று பெறப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை, கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை அவங்களுடைய மக்களை சந்தித்து இமெயில் வழியாகவோ வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லைன்னா ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக நேரடியாக பல ஊர்களுக்கு சென்று கிட்டத்தட்ட 12 இடங்களில் மக்களை சந்தித்திருக்கிறோம். இந்த குழு அவர்களிடம் பெற்றிருக்கக்கூடிய மனுக்கள் இதையெல்லாம் வைத்துத்தான் இந்த தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. அதை தாண்டி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியுமா இல்லையான்லாம் சிந்திக்காம ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதக்கூடாது அப்படிங்கிற கருத்தை தான் முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு தெரிவித்திருந்தார்கள். அதனால எந்த தேர்தல் அறிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய சாத்தியம் இருக்கிறதோ ஒரு தொலைநோக்கு பார்வையோடு இந்த தேர்தல் அறிக்கை இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எங்களை பணித்தார்கள். அதை அடிப்படையாக வைத்துதான் இந்த தேர்தல் அறிக்கை உருவாக்கப்பட்டிருக்கிறது. மகளிருக்கான அந்த 8000 கூப்பன் வழங்கக்கூடிய அந்த திட்டம் எப்படி செயல்படுத்தப்படும்? ஏற்கனவே அதிமுக தேர்தல் அறிக்கையில ஃப்ரிட்ஜ் வழங்குவோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த 8000 ரூபாய் கூப்பனை எப்படி நம்ம வழங்க போறோம், எந்த அடிப்படையில் வழங்க போறோம், எந்த அளவுக்கு மகளிருக்கு பயனுள்ளதா இருக்கும்? முதலமைச்சர் உங்களை சந்தித்த போது தெளிவாக சொல்லியிருந்தாங்க, இன்கம் டேக்ஸ் கட்டாத குடும்பங்கள் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு ஐடி பே பண்ணாத பெண்களுக்கு அந்த வவுச்சர்ஸை வந்து வழங்குவோம். அவங்க தன் வீட்டுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கடைகளில் அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய பல பேர் வீட்டில் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்கலாம், அதனால் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த சாய்ஸ் வந்து ஒவ்வொருத்தர் வீட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வழங்கப்படும். அவங்க எதை ஒரு பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றை ஒரு டிவியாக கூட இருக்கலாம், அதை அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கலாம். ஸோ அவங்க அதுக்கு பயன்படுத்திக்கலாம். அதனால் சாய்ஸ் வந்து மக்கள் கையில் இருக்கும். அதே போல தமிழகத்துல 4 பகுதிகளா, அதாவது வட மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள், மேற்கு மாவட்டங்கள்னு தொழில் புரட்சிக்காக அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு 20,000 கோடி. இதை எந்த அளவுக்கு செயல்படுத்த போறோம், எந்த மாதிரியான வளர்ச்சி பணிகள் அங்க இருக்கும்? எல்லா விதமான வளர்ச்சி ஒரு பேலன்ஸ்டாக ஹோலிஸ்டிக்காக எல்லா இடங்கள்லையுமே வந்து எல்லா வளர்ச்சி உதாரணத்திற்கு செம்மொழி பூங்காக்கள் அதை அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் அறிக்கையில் வந்து எதிர்காலத்தில் இப்போ கிளைமேட் சேஞ்ச் அதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அதை பற்றியும் பேசியிருக்கிறோம். அதனால் எல்லா விதமான வளர்ச்சி, கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார வளர்ச்சியாக இருக்கட்டும், தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எல்லா பகுதிகளுக்கும் வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சர் அவர்களுடைய கருத்து. நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரத்தில் உடனடியாக இதெல்லாம் வழங்குவதற்கு சாத்தியம் இருக்கும். ஏன்னா மகளிர் உரிமைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ இது நிதி நெருக்கடி இருக்கக்கூடிய நேரங்களில் இதெல்லாம் உடனடியாக பண்ண முடியும், காலக்கெடு ஏதாவது யோசிச்சு வந்து முக்கியமாக முதலமைச்சர் இந்த தேர்தல் அறிக்கையில் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசி எது எல்லாம் செய்வதற்கு சாத்தியம் இருக்கிறதோ அதை மட்டுமே வாக்குறுதியாக வழங்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தார்கள். அதனால் நிச்சயமாக எதை செய்ய முடியுமோ அதை மட்டுமே மக்களுக்கு வாக்குறுதியாக அளித்திருக்கிறோம். நீங்கள் நிறைய தேர்தல் அறிக்கையில் கடனை வந்து எப்படி குறைக்கிறதுன்னு சொல்லலை, ஆனால்
அதற்கான பல விளக்கங்கள் பல முறை சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வந்து ஒன்றிய அரசாங்கத்துடைய கடனை எடுத்துக்கலாம், இங்கே இருக்கக்கூடிய ஜிடிபி growth-ஐயும் நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் நீங்கள் இதை வந்து சொல்லலாம். திமுகவும் அதிமுக இரண்டு கட்சிகளுமே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் மத்தியில எந்த தேர்தல் அறிக்கைக்கு அதிக செல்வாக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து. உண்மையை பேசக்கூடிய தேர்தல் அறிக்கை, யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த தேர்தல் அறிக்கைக்கு தான் மரியாதை.